அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனிதன் நடுநிலையாக வாழ வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. லுக்மான் தன் மகனிடம், அருமை மகனே, நீ உன் நடையில் நடுத்தரத்தை மேற்கொள்வாயாக என்று கூறினார் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 31வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் கூறுகின்றான். இன்னும் ஹதீஸில் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பல தொழுகைகளை தொழுதுள்ளேன். அவர்களுடைய தொழுகை நடுநிலையாக இருந்தது. அது மிக நீளமாகவும் இருக்கவில்லை, மிக சுருக்கமானதாகவும் இருக்கவில்லை. அவ்வாறே அவர்களுடைய சொற்பொழிவும் நடுநிலையாகவே இருந்தது. இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். இவ்வாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஒரு மனிதன் நடுநிலையாக இருக்க வேண்டும், அவன் நடுநிலையை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.